இன்னைக்கு இந்த க்ரீமி சிக்கன் கிரேவி பண்ணுறதுல 1 கிலோ சிக்கனில் வந்து சில்லி பவுடர் 1 ஸ்பூன், 1/2 ஸ்பூன் டர்மரிக் பவுடர், 1 ஸ்பூன் பிளாக் பெப்பர் பவுடர், ஒரு ரெண்டு ஸ்மால் ஸ்பூன் வந்து சால்ட், அப்புறம் வந்து அதில் கர்டு வந்து 1 கப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கு. 1/2 hour. இந்த சிக்கன் செய்கிறதுக்கு நம்ம என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் போடணும்னா, இதில் இருக்கிற இந்த கரம் மசாலா, ஸ்டார் சீட், பே லீஃப், க்ளோவ், காடமம், சின்னமன், ஃபெனல், 4 ஆனியனோட பேஸ்ட்டு, 2 டொமேட்டோ பேஸ்ட்டு, ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் வந்து ஒரு 2 ஸ்பூன், அப்புறம் வந்து கேஷ்யூ நட் பேஸ்ட்டு தனியாக பண்ணி வச்சுக்கணும். தென் கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ், ட்ரைடு கொரியாண்டர் லீவ்ஸ், திருப்பியும் நம்மளுக்கு வந்து டர்மரிக், கொரியாண்டர் பவுடர், சில்லி பவுடர் அண்ட் கொஞ்சம் சிக்கன் பவுடர் போட்டு பண்ணோம்னா இந்த கிரேவி வந்து நல்லா க்ரீமியாகவும் நல்லாவும் இருக்கும். இப்போ சிக்கன் வந்து 1/2 hour மேரினேட் ஆயிடுச்சு. இப்போ வந்து நம்ம ஒரு பேனில் வந்து கொஞ்சம் நெய்யும் கொஞ்சம் கோகனட் ஆயிலும் வந்து விட்டுருக்குறோம். இதில் வந்து கரம் மசாலா, நம்ம அந்த கரம் மசாலா சொன்னோம்ல அந்த இன்க்ரீடியன்ஸ், இதில் அந்த கரம் மசாலா போட்டு அதை கொஞ்சம் ஃப்ரை பண்ணணும். இதில் வந்து இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நம்ம வந்து வேவிக்கிறோம். இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து அந்த பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து நம்ம வந்து ஆனியன் பேஸ்ட் போடணும். ஆனியன் பேஸ்ட் வந்து ஓரளவுக்கு லைட் ப்ரௌன் கலர் வர அளவுக்கு நம்ம வேக வைக்கணும். இப்போ ஆனியன் வந்து இந்த மாதிரி வெந்துட்டு இருக்கும்போது கொஞ்சம் ப்ரௌனாக வேகணும்னா நம்ம மேரினேஷனில் வந்து பாதி சால்ட்டு தான் போட்டுக்கிறோம். மீதி சால்ட் இப்போ போட்டு இது இந்த சால்ட்டோட கொஞ்சம் நேரம் வேக வச்சோம்னா கொஞ்சம் ஆனியன் ப்ரௌன் கலராக மாறுற வாய்ப்பு இருக்குது. இப்போ ஆனியன் நல்லா வெந்துருச்சு. இதில் வந்து இப்போ நம்ம டொமேட்டோ பியூரி, டொமேட்டோ பேஸ்ட்டு வந்து விட்டுட்டு அதில் கொஞ்சம் நம்ம வந்து இந்த டர்மரிக் பவுடர் மேரினேட் கொஞ்சம் பாதி சேர்த்துருக்கு, இதில் கொஞ்சம் பாதி சேர்த்துக்கணும். டர்மரிக் பவுடர் போட்டு நம்ம இதை கொஞ்சம் நேரம் வேக வைக்கணும். ஆனியன் இந்த பக்குவத்தில் வெந்தோடனே நம்ம இது கூட கொஞ்சம் சில்லி பவுடர், அதில் கொஞ்சம் சில்லி பவுடர் நம்ம மேரினேட் கூட கொஞ்சம் சேர்த்துக்கிறோம். இதுலேயும் கொஞ்சம் போட்ட போட்டு கொஞ்சம் நேரம் வேக வச்சுட்டு இது கூட நம்ம வந்து மேரினேட் பண்ண சிக்கன் வந்து போட்டு வேக வைக்க போகிறோம். இப்போ மேரினேட் பண்ண சிக்கன் போட்டாச்சு. போட்டு இதை வந்து லோ ஃப்ளேமில் வந்து ஆர் மீடியம் ஃப்ளேமில் வந்து ஒரு 10 நிமிஷம் வேக வைக்கணும். இப்போ சிக்கன் வந்து நல்லா தண்ணி கக்கி எண்ணெயும் கொஞ்சம் கக்கி நல்லா வேக ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அது நம்ம தயிர் போட்டதுனால ஓரளவுக்கு இப்போ பாதி வந்துருக்கும். இந்த பக்குவத்தில் நம்ம கொஞ்சம் நெய் ஊற்றுறோம். நெய் ஊற்றிட்டு அதில் வந்து கொஞ்சம் கோரியண்டர் பவுடர் ஒரு 2 டீஸ்பூன், அது 3 டீஸ்பூன் போட்டாலும் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போவே நம்மளுக்கு வந்து ஒரு க்ரீமி டெக்ஸ்சர் வந்துச்சு. இதில் வந்து நம்ம ட்ரைடு கஸ்தூரி மேத்தி லீவ்ஸ் கொஞ்சம் போட்டு அதுக்கு பதிலாக அப்புறம் கரம் மசாலா இருந்தால் போடுங்க. இல்லாட்டி வந்து கொஞ்சம் சிக்கன் மசாலா, ரொம்ப ஜாஸ்தி போடாதீங்க, கொஞ்சம் சிக்கன் மசாலா அதை போட்டிங்கன்னா நல்லா கொஞ்சம் மணமாக இருக்கும். அப்புறம் இதில் வந்து நம்ம கேஷ்யூ பவுடர், கேஷ்யூ நட்டோட பேஸ்ட்டை போட்டு இதில் மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். இந்த கண்டிஷனில் வந்து சிக்கன் ஆல்மோஸ்ட் வெந்துருச்சு. இதில் வந்து நம்ம ஒரு ஹோல் க்ரீன் சில்லி போட்டு வேக வச்சோம்னா அந்த க்ரீன் சில்லியோட அரோமா வந்து நல்ல ஒரு மணத்தை கொடுக்கும். அப்புறம் வந்து இந்த சிக்கன் கிரேவி வந்து ரொம்ப திக்காக இருக்குது, இல்லை நம்மளுக்கு கொஞ்சம் தண்ணி மாதிரி வேணும்னா ஹாட் வாட்டர் விடுங்க. கோல்டு வாட்டர் விடாதீங்க, ஹாட் வாட்டர் விட்டு உங்களுக்கு எந்த அளவுக்கு எந்த டெக்ஸ்சர் வேணுமோ அந்த அளவுக்கு ஹாட் வாட்டர் விட்டு திருப்பியும் கொஞ்ச நேரம் வேக வைங்க. இப்போ சிக்கன் நல்லா வெந்துருச்சு. இப்போ வந்து உங்களுக்கு ஏதோ சால்ட் பார்த்து சால்ட் கம்மியாக இருந்தாலும் நீங்கள் சால்ட் அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு ஃபைனலாக நம்ம அந்த கட் பண்ணி வச்சுக்கிற அந்த கொரியாண்டர் லீவ்ஸ் போட்டு கார்னிஷ் பண்ணால் சிக்கன் கறி வந்து ரெடி. இப்போ ஃபைனலாக நம்ம க்ரீமி சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆயிடுச்சு. இது வந்து ஒயிட் ரைஸ், சப்பாத்தி, பரோட்டா, நான், ரொட்டி கூட சாப்பிட்லாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை
page. Please subscribe and like, please.